வெல்கம் டு அஜிஷ் லாக்ஸ்டர். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பட்டாயில் இருக்கிற ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு ஒரு பிளேஸ்க்கு தான் நாங்கள் போகிறோம். போன வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, டைகர் பார்க்குன்னு ஒரு பிளேஸ்க்கு தான் நான் போயிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் அஜிஷ் லாக்ஸ்டர் சேனலை போய் பாருங்கள். நாங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து ரீச் ஆகிட்டோம். உள்ளார வந்து என்ட்ரன்ஸ் ஆனவுடனே டிக்கெட் எடுத்தோடனே கையில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தான் உள்ளார போகணும். உள்ளார போனோடனே நிறையா பேக்ரவுண்ட் செட்டப்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதுதான் ஃபோட்டோ எடுத்துச்சு. அந்த மாதிரி நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு அங்கே. ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபுட் ஐட்டம்ஸ் ஷாப்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. முக்கியமாக ஸ்டிக்கி ரைஸ் அந்த மாதிரி நிறையா ஃபேமஸான ஐட்டம்ஸ் தாய்லாண்டில் வந்து நிறையா இருந்துச்சு அங்கே வந்து அப்படியே கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறையா வுட்டில் செஞ்ச ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் எந்த போட்டுக்கு போகிறதுன்னு போய் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். நாங்கள் டிக்கெட் காமிச்சிட்டு போட்டில் ஏறிட்டோம். போட்டில் ஏறினோடனே லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஃபுட் ஷாப்பு, திங்ஸ் ஷாப் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நம்ம ஊரில் எப்படி மார்க்கெட்டில் வந்து நடந்து போய் வாங்குறாங்களோ திங்ஸ் எல்லாம், இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக போட்டில் போய் வாங்குறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அங்கே போகிற வழி எல்லாமே பிரிட்ஜாக இருந்துச்சு. அதுக்கு அடியில் தான் நாங்கள் இப்போ போனோம். சைடில் எல்லாமே ஷாப்ஸாக இருந்துச்சு. நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. போட்லேயே நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் இப்போ பார்க்குறது நீங்கள் வந்து போட் வியூ தான் இதெல்லாமே. அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராகன் ஷேப்பில் நிறைய சில போட்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து பொக்கே வச்சு அந்த மாதிரி நிறைய அழகாக போட்ஸ்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் போட் ரைடு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் நாங்கள் அப்படியே நடந்து போகிறோம். இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஷாப்ஸ்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு என்னென்னமோ வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் போகிறோம். இதுதான் இப்போ தான் இந்த வீடியோவில் நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே ட்ரெஸ் ஷாப்ஸு, டாய் ஷாப்ஸ் இந்த மாதிரி நிறையா ஷாப் இருந்துச்சு. டெக்கரேட்டிவ் ஷாப்ஸு, ஸ்லிப்பர் ஷாப்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நாங்கள் அப்படியே வாங்கிக்கிட்டே அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட் கவுண்டருக்கு வந்துட்டோம். ஃபுட் கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸு, நொங்கு ஷாப்ஸு இந்த மாதிரி நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து சிக்கன் எல்லாமே நம்ம ஒரு டிஷ் தான் இருந்துச்சு. ஆனால் சில கடையில் வந்து நிறைய டிஷ்ஷு, தாய்லாண்ட் டிஷ் நிறையா இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா வர வர பார்ப்பீங்க அதை. அதுக்கப்புறம் க்ரொக்கடைல் ஷாப் வந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து அதெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னே தெரில. நம்ம ஊரில் எப்படின்னா சிக்கன் பார்பிக்யூ மாதிரி இந்த ஊரில் வந்து க்ரொக்கடைல் பார்பிக்யூன்னு விற்கிறாங்க. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்று என்ன தான் வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்க்குறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் ஷாப் தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பட்டாயாவுக்கும் நம்ம ஊருக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ஊருகளில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் பிரைட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் பட்டாயில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஓவர் பிரைட்டாக இருக்குது, ஓவர் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆப்பிளாக சரி, மேங்கோவாக சரி, எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாமே. அதான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஷாப்லேருந்து அடுத்த கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி வகை. நம்ம ஊரில் எதை பார்த்தா அடிப்போமோ அது எல்லாமே இங்கே அடிக்க வச்சுருந்தாங்க. புழு, தேள், கரப்பாம்பூச்சி, நிறைய வகையான பூச்சி எல்லாம் நல்லா அடிக்க வச்சுருந்தாங்க பியூட்டிஃபுல்லாக. அது மட்டும்தான் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா டீப் ஃப்ரை நல்லா பண்ணியிருந்தாங்க. சுட சுட இருந்துச்சு. இந்த ஊரில் இந்த மாதிரி தான் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க போகிற. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதை நான். அதுக்கப்புறம் போகிற வழி எல்லாமே சிக்கன் ஷாப்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. நிறைய வகையான சிக்கன்ஸ் வந்து நிறைய ஷேப்ஸில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அது எல்லாமே.
அதான் பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். இங்கே வந்து என்ன ஃபேமஸ்னா ஸ்குவிட்டும் லாப்ஸ்டரும் தான் நிறையா இருந்துச்சு. இங்கே திரும்ப பக்கம்லாம் எல்லாமே ஸ்குவிட்டும் லாப்ஸ்டரும் தான் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே மெல்லமாக அப்படியே நடந்து அப்படியே போயிட்டேன் நான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா சோப் ஐட்டம்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே சோப் தான். ஃப்ரூட்ஸ் வகையான சோப்பு அந்த மாதிரி நிறையா சோப்லாம் அங்கே நிறையா இருந்துச்சு. அதான் இப்போ தான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போகிற வழி எல்லாமே ட்ரெஸ் ஷாப்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஷாப் இருந்துச்சு. ஹேண்ட்மேட் பெயிண்டிங் ஷாப்ஸு அது வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அது வந்து பார்த்துட்டே அப்படியே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், நாங்கள் வெளியே வந்தாச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த பிளேஸை. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நான் பார்க்காத ஃபுட்ஸு அந்த மாதிரி நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறையா பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் நான். அது ஒரு புது வகையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு எனக்கு. நீங்களும் தாய்லாந்து வந்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நாங்கள் கிளம்பியாச்சு. செகண்ட் டெஸ்டினேஷன் நாங்கள் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டான டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் போக போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் vlogsட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ட், it will change one day. Thank you.